நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, குரு பகவான் லக்னத்தில் இருந்தால் என்ன பலன்கள். லக்னன்றது முதல் வீடு. அதில் வந்து குரு பகவான் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னா என்ன பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு லக்னம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். லக்னம் அப்படின்னா உங்களுடைய உடம்பு, ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், உங்களுடைய மனசு, உங்களுடைய மைண்டு, அது வந்து லக்னம். அப்புறம் வந்து உங்களுடைய லைஃப்பில் 90% ஆஃப் த டைம் நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்க, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில், எல்லாத்தையும் சொல்லக்கூடியது லக்னம். லக்னம் வந்து உங்களுடைய தலைப்பகுதி. இதெல்லாம் வந்து லக்னம். குரு பகவான் யார் அப்படின்னா, அவர் வந்து பூர்ண சுபகிரகம். அவர் வந்து தேவர்களுக்கே குரு. தேவர்களுக்கு வந்து ஆலோசனை சொல்றவர். அவரே வந்து லக்னத்தில் உட்காந்துட்டு இருக்காருன்னும் போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப அழகா இருப்பீங்க. நல்ல திடகாத்திரமான உடம்பு இருக்கும். நல்லா ஜிம் பாடியா அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து லக்னம் மைண்டை குறிக்கிறதால எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருப்பீங்க. எதையுமே எந்த விஷயத்தையுமே வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட செய்வீங்க. எப்பவுமே ஒரு லைக் மைண்டடாகவே இருப்பீங்க. மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து 90% ஆஃப் டைம் லக்னத்தை வச்சு குறிப்பிடலாம் எல்லா விஷயத்தையும். ஸோ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே சுபிக்ஷமாகவே இருக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து குரு பகவான் வந்து லக்னத்தில் உட்காந்துட்டு ஒரு 3 வீட்டை வந்து பார்வையை பார்ப்பார், ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5வது வீட்டை பார்ப்பாரு, அடுத்து வந்து 7th ஹவுஸை பார்ப்பாரு, நெக்ஸ்ட் வந்து 9th ஹவுஸை பார்ப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் 5வது வீடு எடுத்து 5வது வீடு மேலே குரு பகவானோட பார்வை வந்து விடும்போது, அதுக்கு முன்னாடி வந்து 5வது வீடு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 5வது வந்து உங்களுடைய புத்திரஸ்தானம், உங்களுடைய குழந்தைகளை குறிக்கிற ஸ்தானம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய பாவம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து என்டர்டெயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ். நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து எவ்வளோ ஜாலியாக இருப்பீங்க, நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருப்பீங்களா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து 5வது ஸ்தானம். ஸோ இந்த 5வது ஸ்தானம் வந்து குழந்தைகளை குறிக்கிறதால குரு பகவான் வந்து 5வது வீட்டை பார்க்கறதால உங்களுக்கு வந்து நல்ல குழந்தைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை, உங்களுக்கு நல்ல பேர், அதெல்லாம் வந்து சேரும். நெக்ஸ்ட் வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதால எப்பவுமே வந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. என்டர்டெயின்மெண்ட்னா உங்களுக்கு பிடிக்கும். கேம்ஸு, ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் பிடிக்கும். அட்லீஸ்ட் விளையாடலை அப்படின்னா கூட ஸ்போர்ட்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்புறம் வந்து வாழ்க்கை வந்து விளையாட்டாகவே போகும். வாழ்க்கையில் வந்து நல்லதே நடக்கும். அதே மாதிரி ஜாலியாகவே இருப்பீங்க, அந்த மாதிரின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து பூர்வ புண்ணிய பாவம்னா முன் ஜென்மத்தில் வந்து நிறைய நிறைய வந்து புண்ணிய காரியங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம், 5வது வீடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து குரு பகவானோட பார்வை வந்து 7th ஹவுஸ் மேலே விழுது. 7th ஹவுஸ் இஸ் நத்திங் பட் உங்களுடைய ஸ்பவுஸ், உங்களுடைய நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களோட மனைவி, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவனை குறிக்கிற ஸ்தானம். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் டீலிங்ஸை குறிக்கிற ஸ்தானம். வெளியில் உங்களுடைய நெட்வொர்க், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை குறிக்கிற ஸ்தானம். இந்த மாதிரி. ஸோ குரு பகவான் வந்து 7வது வீட்டை பார்க்குறாரு அப்படின்னும் போது 7வது வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க. திருமணம் வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் டீல் பண்ணுறதுல வந்து நீங்கள் வந்து கிங்காக இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஸோ 7வது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 9வது வீட்டில் குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ 9th ஹவுஸ் மேலே பார்வை விழும்போது 9th ஹவுஸ்னால் என்ன அப்படின்னா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிலீஃப். நீங்கள் வந்து எவ்வளோ தெய்வ நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது, கோயிலுக்கு போவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறது, உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படின்னு சொல்கிறது, அது வந்து 9th ஹவுஸ். ஸோ குரு பகவான் 9th ஹவுஸை பார்க்குறதால 9th ஹவுஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதில் என்ன பலன் அப்படின்னா, நிறைய தான தர்மம் பண்ணணும் அப்படின்ற சிந்தனை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கோயிலுக்கு வந்து நன்கொடை கொடுக்கறது, கோயில் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்யணும் அப்படின்ற ஆர்வம் வந்து நிறைய இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுமூகமாக இருக்கும். உங்களால் உங்களுடைய தந்தைக்கு நல்ல அனுகூலம் உண்டு, உங்கள் தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப பக்தியாக இருப்பீங்க, சுவாமி நம்பிக்கை இருக்கும். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்து மேலே, அந்த மதத்தோட சுவாமி மேலே உங்களுக்கு வந்து நம்பிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து 9வது வீட்டுடைய காரகத்துவங்கள். ஸோ குரு பகவான் வந்து லக்னத்தில் இருந்தால் இதெல்லாம் பலன். எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னா கிடையாது. ஒருவேளை குரு பகவான் கூட சனி பகவானோ இல்லை ராகுவோ உட்காந்துட்டு இருந்தா, இல்லை அவங்களுடைய பார்வை வந்து குரு பகவான் மேலே விழுந்தா இந்த பலன்கள் வந்து மாறுபடும். இல்லை குரு பகவான் வந்து ராகுவை பார்த்தாலோ இல்லை சனியை பார்த்தாலோ இந்த பலன்கள் வந்து 50% தடைப்படும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து குரு பகவான் வந்து பூரண சுப கிரகம் அப்படின்றதால 75% இந்த பலன் தான் கொடுப்பாரு. இருந்தாலும் தீய கிரக சேர்க்கை, பார்வை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இந்த பலன் வந்து மாறுபடும் தவிர சுத்தமா இல்லாம போகாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா குரு பகவான் வந்து சுபகிரகம், தேவர்களுக்கே வந்து ஆலோசனை சொல்றவர், மற்றவங்களை வந்து வழி நடத்தக்கூடியவர், மற்றவங்களுக்கு வந்து நல்லது நினைக்கிறவர் அப்படின்றதால அவர் வந்து 90% நல்லது தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் வந்து குரு பகவான் லக்னத்தில் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். நண்பர்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். குருவே சரணம்.